Hello everyone, welcome to CSAT அறிவு. நான் உங்கள் அறிவலம் இன்ஃபர்மேஷன் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் சீரீஸ்ல பார்ட் நம்பர் 32 பார்க்க போறோம். இதுல இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸ் எல்லாமே ரொம்ப முக்கியமானது. சரிங்களா, வாங்க ஃபர்ஸ்ட் கொஸ்டின்ஸ் போகலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின்ஸ் பார்த்தீங்கன்னா நம்பர் சைஸ் ஒரு கொஸ்டின்ஸ். ஓகேவா, ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா ஏ நம்பர் ஆஃப் ஜியாகிரபி புக்கு வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ் ருபீஸுக்கு வித்திருக்காரு ஒரு புக்குமே. அதன் பிறகு A+2 நம்பர் ஆஃப் புக்ஸ் வந்து ஹிஸ்ட்ரி, அதை வந்து X+2 ஈச் புக் அப்படின்ற மாதிரி வச்சிருக்காரு. A-2 நம்பர் ஆஃப் புக் வந்து மேக்ஸ் இருக்கு, அது வந்து பார்த்தீங்கன்னா X-2 பெர் புக் அப்படின்ற மாதிரி வித்திருக்காரு. ஓகேவா, ஸோ உங்களுக்கு தெளிவாக தெரியும் என்ன அப்படின்னா கவுண்ட் இன்ட்டு ப்ரைஸ் ஈக்குவல் டு டோட்டல் காஸ்ட் அப்படின்றது உங்களுக்கு தெளிவாக தெரியும். அப்போ என்ன பண்ணுங்க அப்படின்னா ஜியாகிரபிக்கு எக்ஸ்பெண்டிச்சர் எவ்வளோ இருக்கும்? ஜியாகிரபிக்கு என்னது, எவ்வளோ புக் இருந்துச்சு? ஏ நம்பர் ஆஃப் புக், அதனோட பிரைஸ் என்ன? எக்ஸ். அப்போ ஜியாகிரபிக்கு ஓவரால் காஸ்ட் ஏஎக்ஸ். இதே மாதிரி ஹிஸ்ட்ரிக்கு சொல்லுங்க பார்ப்போம். ஹிஸ்ட்ரிக்கு A+2, அதன் பிறகு காஸ்ட் என்ன வந்திருக்கு? X+2. இதை நீங்க இப்போ உள்ள மல்டிபிள் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு AX + 2X + 2A + 4 இருக்கும். அதே மாதிரி மேக்ஸுக்கு கண்டுபிடிக்கிறீங்க. மேக்ஸுக்கு என்னது? A-2 இன்ட்டு X-2. இதை பண்ணீங்கன்னா உங்களுக்கு AX -2X -2A + 4 இந்த மாதிரி வந்திருக்கும். இப்போ இது 3 புக்கும் சேர்ந்து டோட்டல் சேல் கண்டுபிடிக்க போறோம். தனித்தனியா இருக்கிறத 3த்தையும் நான் இப்போ ஒட்டுக்கு ஆட் பண்ணணும். அந்த மாதிரி ஆட் பண்றப்போ என்னது? ஜியாகிரபினா AX, அடுத்தது இந்த டேர்ம் எல்லாரையும் ஆட் பண்றீங்க, பிளஸ் AX + 2X + 2A + 4, மறுபடியும் AX -2X -2A + 4. இதை கேன்சல் பண்ணீங்கன்னா உங்களுக்கு 3AX + 8 கிடைக்கும். இதுதான் ஆன்சர். ஆப்ஷன் எங்க இருக்கு? செகண்ட். நோட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கொஞ்சம் லாஜிக்கா கொண்டு போங்க, ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேவா, செகண்ட் கொஸ்டின் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஈஸிங்க. 2 சர்க்கிள் இருக்கு, அதாவது ஒரு சர்க்கிள்ல 2 பேர் ஓடுறாங்கன்னு வச்சுக்கலாமே. நான் ஒரு சர்க்கிள் டிரா பண்றேன் பாருங்க. இதுதான் ஒரு சர்க்கிள். இப்போ என்ன பண்றாங்க அப்படின்னா ஒரு பர்சன் வந்து பாத்தீங்கன்னா ஏபின்னு 2 பேர் இருக்காங்க. ஓகேவா, ஏபி 2 பேர் இங்க ரன்னிங் சர்க்கிள்ல ஓடுறாங்க. இப்போ ஏ வந்து பாத்தீங்கன்னா இது ஃபுல்லா ஓடி இருக்காரு. ஏ வந்து பாத்தீங்கன்னா கலர் சேஞ்ச் பண்ணிக்கிறேன், ரெட் கலர் பண்ணுங்க. ஏ வந்து பாத்தீங்கன்னா இங்க இருக்காரு. ஏ இந்த ஃபுல் சர்க்கிள் ரொட்டேட் பண்ணிருக்காரு. ஒரு சர்க்கிள் அப்படின்றது எவ்வளவு டிகிரிங்க இருக்கும்? அப்ப ஏ பின்னு 2 பேர் இருக்காங்க. ஏ வந்து 180 டிகிரியுமே ஃபுல்லா அந்த சர்க்கிளை சுத்தி வந்துட்டாரு. ஆனா பி வந்து பாத்தீங்கன்னா என்ன சொல்லிருக்காங்க, ஒரு 30 டிகிரி 2 பேருக்கு டிஃபரன்ஸ் இருக்கு. அப்போ இங்க இருக்காங்கன்னா ஏ இங்க இருந்து ஃபுல்லா வந்துட்டார். பி வந்து ஒரு 30 டிகிரி கேப், இது 30 டிகிரி கேப்னா பி இங்க இருக்காரு. பி இந்த ப்ளூ கலர் தான் ஓட ஆரம்பிச்சிருக்காரு. அப்ப பி எத்தனை மீட்டர் தான் ஓடி, அந்த எத்தனை மாதிரி ஆங்கிள் கவர் பண்ணிருப்பாருன்னா ஒரு 150 டிகிரி கவர் பண்ணிருப்பாரு. அப்போ 180க்கும் 150க்கும் என்ன பண்ணுங்க, காமன் டேர்ம் ரிமூவ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு 6:5 வரும். இவ்வளவுதாங்க ஆன்சர், ஃபர்ஸ்ட் ஆப்ஷன். இது ஸ்டோரி உள்ள எல்லாமே சேமா கொடுத்துருப்பான். என்ன கொடுத்துருப்பான் அப்படின்னு வச்சுக்கோங்க, சேம், அதாவது ஸ்பீடு வந்து பார்த்தீங்கன்னா சேமா இருக்கும், டைம் சேமா இருக்கும் அப்படின்ற மாதிரி கான்செப்ட்லாம் கன்வென்ஷன்ல ஒரு மாதிரி போடுவாங்க. பட் இதுதான் லாஜிக், நோட் பண்ணிக்கோங்க. கொஸ்டின் நம்பர் 3, பர்சன்டேஜ்ல பேஸ் வேல்யூ 100. ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா 40% மார்க் வாங்கியிருக்காரு. அப்படி இருந்தும் நல்லா பாருங்க, பாஸ் பண்றதுக்கு 40% வாங்கணும். ஆனா 30 மார்க் வாங்கி 30 மார்க் வித்தியாசத்துல ஃபெயில் ஆயிட்டாரு. அப்போ 40% அப்படின்றது 60 மார்க் மேக்ஸிமம் கேட்டிருக்காங்க. ஏன்னா 100% கேட்டிருக்காங்க. கிராஸ் மல்டிபிள் பண்ணி எக்ஸ்ட்ரா வேல்யூ கண்டுபிடிச்சீங்கன்னா உங்களுக்கு 115 கிடைக்கும். நோட் பண்ணிக்கோங்க. அதாவது கிராஸ் மல்டிபிள் எப்படி பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி 40 × X = 60 × 100. இதுல எக்ஸோட வேல்யூ நீங்க கண்டுபிடிக்கணும். உங்களுக்கு ஆன்சர் 115 வருவாங்க. நோட் பண்ணிக்கோங்க. அடுத்தது கொஸ்டின் நம்பர் 4, என்ன சொல்லியிருக்காங்கன்னா டோட்டல் நம்பர் ஆஃப் பாய்ஸ் வந்து நல்லா பாருங்க. டோட்டல் நம்பர் ஆஃப் பாய்ஸ் வந்து ஹாக்கி விளையாடக்கூடியவங்க 19 பேர் இருக்காங்க. டோட்டல் நம்பர் ஆஃப் பாய்ஸ் ஹாக்கி விளையாடக்கூடியவங்க 19 பேர் இருக்காங்க. ஓகேவா, இது வந்து டோட்டல் நம்பர் ஆஃப், எடுத்து எழுதிக்கோங்க, டோட்டல் நம்பர் ஆஃப் பாய்ஸ் பிளே ஹாக்கி வியரிங் டிஷர்ட். டிஷர்ட் போட்டிருக்கக்கூடியவங்க 11 பேர். டிஷர்ட் இல்லாம இருக்கக்கூடியவங்க நாட் வியரிங் டிஷர்ட், நாட் வியரிங் டிஷர்ட் வந்து பாத்தீங்கன்னா 8 பேர். வியரிங் ஹாக்கி பேண்ட், வியரிங் ஹாக்கி பேண்ட் வந்து பாத்தீங்கன்னா 14 பேர். இதெல்லாம் கண்டிஷன்ல வந்துருச்சு.
சரியா? மொத்தமா வந்து பாத்தீங்கன்னா நல்லா பாருங்க. டோட்டல் நம்பர் ஆஃப் பாய்ஸ் பிளே ஹாக்கி வந்து 19, வேரிங் டீ ஷர்ட் 11, நாட் வேரிங் டீ ஷர்ட் 8, வேரிங் ஹாக்கி பேண்ட் வந்து பாத்தீங்கன்னா 4 பேர். அப்போ ஃபுல் யூனிஃபார்ம் கேட்டிருக்காங்க. அப்போ ஃபுல் யூனிஃபார்ம் இருக்கக்கூடியவங்க யாருன்னா, அந்த 14 யார் இருக்கா? வேரிங் ஹாக்கி பேண்ட். வேரிங் ஹாக்கி பேண்ட்ல இருந்து நாட் வேரிங் டீ ஷர்ட். நாட் வேரிங் டீ ஷர்ட் சப்ட்ராக்ட் பண்ணணும். வேரிங் ஹாக்கி பேண்ட் எவ்வளவு பேர்? 14 பேர். டீ ஷர்ட் இல்லாம இருக்கக்கூடியவங்க 8 பேர். அப்ப ஆன்சர் 6. லாஜிக் தாங்க. இதை எடுத்து நீங்க, நான் உங்க புரிதலுக்காக தான் இந்த கிவன் டேட்டாவே இப்படி எடுத்து எழுதியிருக்கேன். பட் நீங்க அதை அப்படியே பார்த்துமே ஆன்சர் பண்ணிட்டு போயிட்டே இருந்தெல்லாம் ரொம்ப முக்கியமானது. சரிங்களா? சின்ன சின்ன விஷயம்தான். இந்த நாட் வேரிங் டிஷர்ட் எங்க இருந்து கண்டுபிடிச்சுன்னா, அந்த 8 அந்த 19 மைனஸ் 11 இருந்து நீங்க சப்ட்ராக்ட் பண்ணிருக்கீங்க. ஓகே தானே? அதனால 8 வந்திருக்கு. அதெல்லாம் எங்கன்னு தேடிட்டு இருக்க கூடாது. ஓகே, இன்னைக்கான லாஸ்ட் கொஸ்டின் நம்பர் சிஸ்டம்ல இருந்து. ஓகேவா? எக்ஸ் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, எக்ஸ் உடைய வேல்யூ பிட்வீன் எங்க இருக்கு அப்படின்னா -3ல இருந்து -1 இருக்கும். ஒய் வந்து பாத்தீங்க அப்படின்னா -1ல இருந்து 1 இருக்கு. அப்ப இது நம்ம எப்படி எடுத்து எழுதலாம் அப்படின்னா, ஓகேவா, சின்ன சின்ன விஷயங்கள் மாதிரிதான் நம்ம எடுத்து எழுதலாம். கண்டிஷன்ஸ் எல்லாம் சொல்லியிருக்காங்க. எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒய் ஸ்கொயர் பிட்வீன் விச் ஆஃப் தி ஃபாலோயிங் கேட்டிருக்காங்க. அப்போ நான் எடுத்து எழுதுறேன். எக்ஸ் லைஸ் பிட்வீன் -3 to -1. நமக்கு ஜெனரல் கான்செப்ட் நல்லா என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நல்லா பாருங்க, -3ல இருந்து -1 வரைக்கும். இன்னொரு கண்டிஷன் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒய் ஸ்கொயர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது அப்போ இது ஜெனரல் கன்வென்ஷன். நம்ம இதுல இருந்து எப்படி மாடிஃபை பண்ணணும்னா நல்லா பாருங்க. அப்ப எக்ஸோட வேல்யூ ஓகேவா, 0ல இருந்து எக்ஸ் ஸ்கொயர் டு 9 இந்த மாதிரி இருக்கலாம். இது எக்ஸ். அடுத்து ஒய் லைஸ் பிட்வீன் -1 to 1. அப்ப ஒய் எப்படி வந்திருக்கலாம்னா 0 லெஸ் தென் ஒய் ஸ்கொயர் லெஸ் தென் 1 இந்த கேட்டகரியில தான் இருக்கும். இப்ப கிவன் கண்டிஷன்ஸ் என்ன சொல்லிருக்கா நமக்கு? எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒய் ஸ்கொயர் இதெல்லாம் சப்ஸ்டிட் பண்றேன். அப்ப எக்ஸ் ஸ்கொயருக்கு வந்து பாத்தீங்கன்னா மினிமம் வேல்யூ எப்படி இருக்கலாம்? லீஸ்ட். இந்த கண்டிஷன் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒய் ஸ்கொயர் லீஸ்ட் வேல்யூ எப்படி இருக்கலாம்னா எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் டு 0 மைனஸ் 0 ஈக்குவல் டு 0 கிடைக்கும். மேக்சிமம் வேல்யூ என்ன இருக்கலாம்னா அதே மாதிரி எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒய் ஸ்கொயர், எக்ஸுக்கு மேக்சிமம் என்ன வந்திருக்கலாம்? 9 வந்திருக்கலாம். அதே இந்த எக்ஸ் ஸ்கொயருக்கு இங்க பாருங்க, எக்ஸ் ஸ்கொயர் மேக்சிமம் 9, ஒய் ஸ்கொயருக்கு மேக்சிமம் என்ன வந்திருக்கலாம்? என்ன வந்திருக்கு? -1 to 1 வரணும். அவன் மேக்சிமம் வேல்யூ கேட்கிறப்போ அப்ப நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னா, அந்த ஒய்க்கு நல்லா பாருங்க, எக்ஸுக்கு மேக்சிமம் ஒய்க்கு மினிமம் கொடுத்து பாருங்க, என்ன வந்திருக்கும் எனக்கு? 0. அப்ப ஆன்சர் 9. அப்போ எனக்கு லீஸ்ட் வேல்யூ அப்படின்னா 0 வருது, மேக்ஸிமம் வேல்யூனா 9 வருது. அப்ப ஆன்சர் 0ல இருந்து 9க்குள்ள வரணும். திரும்பவும் சொல்றேன், இந்த மேக்ஸிமம் கண்டுபிடிக்கும் பொழுது நல்லா நோட் பண்ணிக்கோங்க. எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒய் ஸ்கொயர்ல எக்ஸுக்கு மேக்ஸிமம் வேல்யூ ஒய்க்கு மினிமம் வேல்யூவை கொடுத்துருங்க. புரியுதுங்களா? லீஸ்ட் வேல்யூ கண்டுபிடிக்கிறப்போ எக்ஸுக்கு ஒய்க்கு ரெண்டுத்துக்குமே மினிமம் வேல்யூ கொடுத்துருங்க. புரிஞ்சுதா? சின்ன சின்ன விஷயம் தான், மறந்துடாதீங்க. ஸோ 5 கொஸ்டின்ஸ் முடிஞ்சிருச்சு. நம்ம அடுத்த டிஸ்கஷன்ஸ்ல பார்க்கலாம். கொஞ்சம் ப்ராப்பரா நோட்ஸ் எடுத்து வச்சு நல்லா ரிவிஷன் பண்ணுங்க. தேங்க்யூ.